வணக்கம், இது முத்து ரியாக்ஸ். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது மாரிசன் படத்தோட ரிவ்யூ. சின்ன சின்ன திருட்டை பண்ணிட்டு பாளையங்கோட்டை ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகிறாரு ஃபகத் ஃபாசில். ரிலீஸ் ஆகியும் திருந்தாமல் Yamaha RX 100 பைக்கை திருடிட்டு அடுத்த கைவரிசையை காட்ட நாகர்கோவிலில் ஒரு பூட்டின வீட்டுக்குள்ளே நுழையிறாரு. சில வீடை நான் கூப்பிடுற மாதிரி தோணும். அப்படி இருக்கிற வீட்டில் தான் நான் ஏறுவேன். அந்த வீட்டுக்குள்ளே சங்கிலியால் கட்டப்பட்ட வடிவேலுவை பார்க்குறாரு. தான் ஒரு அல்சைமர் பேஷண்ட்டும் அடிக்கடி காணாமல் போகிறதால தன்னோட பையன் கட்டி போட்டு வேலைக்கு போயிட்டதாகவும், பாலக்காட்டில் இருக்க தன்னோட பொண்ணு வீட்டுக்கு போகணும் ஹேண்ட் கப்பை கழட்டி விட்டா 25,000 தரதா பேரம் பேசி 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே வராங்க. என்னமோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. அந்த கனெக்ஷன் சொன்ன தொகை எடுக்கிறதுக்காக 2 பேரும் ஏடிஎம் வரைக்கும் போகிறாங்க. அப்போது வடிவேலு ஏடிஎம்மில் பணம் எடுக்கிறத மறைஞ்சிருந்து பார்க்குற ஃபகத் அக்கௌண்ட்டில் 25 லட்சம் இருக்கிறத நோட் பண்ணுறாரு. எனக்கு கொஞ்சம் ஞாபகம் மருதி அல்சிமிஸ் பண்ணல அக்கௌண்ட்டில் இருக்கிற மொத்த பணத்தை எடுக்க நினைக்கிறாரு ஃபகத். ஆனால் வடிவேலு அப்பப்போ பின் நம்பரை மறக்கிறதுனால பணத்தை எடுக்க முடியாமல் போகுது. மொத்த பணத்தை எடுக்கணும்னா அவர் கூடவே ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் எடுக்க முடியும்னு முடிவு பண்ணுறாரு ஃபகத். சார் எங்கே போனோம்? அதுக்காக அவர் கூட ஃப்ரெண்ட் ஆகி நல்ல பேரை சம்பாதிக்கிறதுக்காக அவர் பின்னாடியே போய் எங்கே போகணும்னு சொல்லுங்கள், நான் உங்களை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஃபகத் ஃபாசில். வடிவேலுவும் பாலக்காட்டில் இருக்க தன்னோட பொண்ணு வீட்டுக்கு போகணும், அல்சைமர் நோய் இருக்கிறதுனால எல்லாத்தையும் மறக்கிறதுக்குள்ள திருவண்ணாமலையில் இருக்க தன்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும்னு சொல்லி கேட்குறாரு. நாங்கள் பைக்கில் திருவண்ணாமலைக்கு போயிட்டு இருந்தோமா? நான் எதுக்குப்பா திருவண்ணாமலைக்கு போனோம்? பக்கத்தும் பைக்லேயே எல்லா இடங்களுக்கும் கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படி இவங்க யாரெல்லாம் தேடி போய் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு என்ன நடந்தது, இதனால் அடுத்தடுத்து வர ஆபத்துகள் யாருக்கு, ஃபகத்துக்கா வடிவேலுக்கா? வடிவேலுக்கு அல்சைமர் நோய் இருக்கிறது உண்மையா? ஃபகத்தால் பின் நம்பரை கண்டுபிடிக்க முடிஞ்சதா? 25 லட்சத்தை அடிக்க முடிஞ்சுதாங்கிறது தான் படத்தோட மீதி கதை. ரொம்ப நேரமாக ஒரே கியரில் போகிற போல் இருக்கேன், கொஞ்சம் ஹியரை தான் மாற்றுவேன். மாமன்னன் படத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு சீரியஸான ரோல் எடுத்து ப்ளே பண்ணியிருக்காரு வடிவேலு. அல்சைமர் நோயால் எல்லாத்தையும் மறந்து அவதிப்படும் போது உணர்ச்சிகரமான நடிப்பையும், இன்டர்வலுக்கு அப்புறம் டோட்டலாக வேறொரு மோடுக்கு கதை மாறவும் சிம்பத்தியாக இருந்த வடிவேலு சீரியஸான மோடுக்கு மாறிடுறாரு. ஆனாலும் அப்பப்போ காமெடியன் வடிவேலு வந்துட்டு போகிறத அவாய்ட் பண்ண முடியல. வாழ்க்கைன்னா ஜாலியாக இருக்கணுமா வேணாமா? திருடனா வர ஃபகத் ஃபாசிலோட நடிப்பு தான் படத்தோட பெரிய ப்ளஸ். முதல் பாதி முழுக்க படத்தை கலகலப்பாக நகர்த்த உதவியிருக்காரு. வடிவேலு ஏமாற்ற அவர் நடிக்கிறதாகட்டும், அவர் யாருன்னு தெரிஞ்ச ஒரு கடத்தில் தவிக்கிறதாகட்டும், கிளைமேக்ஸில் வெறித்தனமாக சண்டை போடுறது வர செம்மையாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. எதுக்கு என்னையவே முழுசாக மறந்துடணும்னு பயமாக இருக்கு. சில காட்சிகளே வந்தாலும் மனசில் நிற்கக்கூடிய ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க புது வசந்தம், சித்தாரா. இவங்கள தவிர ஃபகத் ஃபாசில் அம்மாவாக வர ரேணுகா, ஃப்ரெண்டாக வர ஃபகத் ஃபாசில், ஜட்ஜாக வர சரவண சுப்பையா, லிவிங்ஸ்டன்னு நடிக்கிறதுக்கு பெரிய சான்ஸ் இல்லாதனால சில காட்சிகள் மட்டும் வந்துட்டு போகிறாங்க. எடிட்டர் ஸ்ரீஜித் சரங் முதல் பாதியோட நீளத்தை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். பைக்கில் போகலாமா சார்? வாங்க சார், ஜாலியாக இருக்கும். ஒரு ரோட் ட்ரிப்பாக உருவாகி நகர்ற படத்தில் மெயின் கேரக்டர்ஸ் பயணிக்கிற நிலப்பரப்பை தன்னோட ஒளிப்பதிவாளர் மிக நெருக்கமாக உணர வச்சிருக்காரு ஒளிப்பதிவாளர் கலைச்செல்வன் சிவாஜி. யுவன் இசையில் பாடல்களுக்கு அதிகம் மெனக்கிடாதனால பாடல்களும் பின்னணி இசையும் அதிகமாக மைண்டில் நிற்கலை. இளையராஜாவோட ஒரு பழைய பாட்டை கதைக்கு தகுந்த மாதிரி ரீமிக்ஸ் பண்ணி போட்டு வைப் பண்ண வச்சிருக்காரு. கிளைமேக்ஸ் சண்டை காட்சியை சீட்டோட நுணுக்கி வந்து உட்கார அளவுக்கு விறுவிறுப்பாக படமாக்கியிருக்காரு ஸ்டன் மாஸ்டர் ஃபீனிக்ஸ் பிரபு. வடிவேலும் ஃபகத் ஃபாசிலோட நடிப்பும் ஸ்ட்ராங்கான சப்ஜெக்டும் படத்தோட ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு. விசாரணை காட்சிகள் மந்தமாக நடக்கிறதும், கிளைமேக்ஸில் போலீஸ் எப்படி அங்கே வந்தாங்கன்றதும், Yamaha பைக்லேயே மொத்த ஊரையும் இவங்க சுற்றி வராங்கன்றதும் படத்தோட மைனஸாக அமைஞ்சிருக்கு. புரிஞ்சுதா? வெளி தோற்றத்தை வச்சு எந்த ஒரு மனுஷனும் இடப்பட முடியாது. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் மாயமான் மாதிரி மறைஞ்சு வாழ்கிற இன்னொரு மனுஷன் உண்டுங்கிறத வி கிருஷ்ணமூர்த்தியோட திரைக்கதை வழியாக த்ரில்லர் எமோஷன் கலந்து கொடுத்ததில் ஜெயிச்சிருக்காரு இயக்குனர் சுதீஷ்குமார். படத்தில் எனக்கு ஒரு சீன் ரொம்ப இன்டென்ஸாக இருந்தது. ஃபகத் ஃபாசில் தான் ஏன் திருடன் ஆனாங்கிற கதையை வடிவேலுக்கிட்ட சொல்கிற அந்த சீன். மிடில் கிளாஸில் பிறந்த எல்லாருமே சின்ன வயசில் ஏதாவது ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணியிருப்போம். அந்த ஒரு விஷயந்தான் நம்ம வளர்ந்து என்ன ஆகணுங்கிறத டிசைட் பண்ணும். எனக்கு சின்ன வயசில் தியேட்டருக்கு போய் படம் பார்க்குறதோ டிவியில் படம் பார்க்குறதோ கிடைக்காத ஒரு விஷயம் வந்தது. அதோட தாக்கம் தான் நான் இன்றைக்கி ஒரு மூவி ரிவ்யூவராக உங்கள் முன்னாடி உட்காந்துருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் சின்ன வயசில் என்ன விஷயத்தை மிஸ் பண்ணுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், வாங்க பேசலாம். இருக்க முடியாத பயணம் என்ன பண்ணுறது, இதையும் மறந்துடுவீங்க. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 4/5. இந்த மாதிரி மூவிஸ் அண்ட் ரிவ்யூஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென் சைனிங் ஆஃப், திஸ் இஸ் முத்துக்குமார்.